2 மாசத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கடிதம் வருது. அது யாரோட பெஞ்சுக்கு வருது அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் 2 பேர்த்தினுடைய வெக்கேஷனல் பெஞ்சுக்கு வருது. அதை படிச்சு பார்த்த அந்த 2 நீதிபதிகள் அதிரடியான ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திற்கு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். தமிழ்நாடு முதலமைச்சராக தேர்வாயிருக்கக்கூடிய விஜய் அவர்களை பத்தியும் தாவேகா கட்சியை பத்தியும் ரொம்ப முக்கியமானது. இதை உடனே நீங்க விசாரிச்சு 2 மாசத்துக்குள்ள மெட்ராஸ் நீதிமன்றத்திற்கு உங்களுடைய தரப்பினுடைய வாதத்தை சப்மிட் பண்ணணும்னு உத்தரவிடுறாங்க. அதன் அடிப்படையில 3 நாட்களுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தியான மிக முக்கியமான அந்த மனுவுக்கு பதிலளிச்சிருக்காங்க. அந்த பதிலை படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதுல குறிப்பா தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனுவில் 5/2/2024 அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தேர்தல் ஆணையம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி தாவேகா அரசு விஜய் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. உண்மையிலேயே 2 மாசத்துக்கு முன்னாடி நீதிமன்றத்திற்கு வந்த அந்த முக்கியமான கடிதம் என்ன, அந்த கடிதத்தை நீதிமன்றத்திற்கு அனுப்பியது யார், இது குறித்து தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்க கடிதங்கள் என்ன, அதுல என்ன சர்க்குலரை பத்தி இவ்வளவு முக்கியமா பேசப்பட்டிருக்கு, இது எந்த அளவுக்கு விஜயையும் தாவேகா அரசையும் நேரடியா பாதிக்க போகுது. வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். 2 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா கடந்த மே 29, 2026 அன்னைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு மனு வருது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வெக்கேஷன்ல இருந்தப்ப மதுரை நீதிமன்றத்தினுடைய நீதிபதியா இருந்த திரு GR சுவாமிநாதன் அவர்கள் வெக்கேஷனல் பெஞ்சாக சென்னையில் அப்பியர் ஆகிறாரு. அவர் கூட மூத்த நீதிபதி ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணனும் ஆஜராகிறாங்க. இந்த 2 பேர் கொண்ட அமர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த அமர்வுக்கு தான் அந்த மனு வருது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் குறித்து, அதாவது விஜய் அரசு, விஜய் அவர்களுடைய தேர்தல் வெற்றி குறித்து மிக முக்கியமான சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த கேள்வி யார்கிட்ட எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, நேரடியாக இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது, மாநில தேர்தல் ஆணையம், பிரின்சிபல் செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், இது இல்லாம த செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், ஹோம் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், அது மட்டும் இல்லாம த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், இது இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், இது மாதிரி எல்லா அமைப்புகள்கிட்டையும் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு மனுவாக நீதிமன்றத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒட்டுமொத்தமாக அந்த மனுவில் அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் எப்படியெல்லாம் குழந்தைகளை பயன்படுத்தினார், எந்தெந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு, அவரே அதை ஒத்துக்கிறாரு, எந்தெந்த இடத்துல அவர் பயன்படுத்தின அப்படிங்கிற விஷயம் குறித்தெல்லாம் அவரே ஒத்துக்கிற மாதிரி எங்கெல்லாம் இருக்கு. இது எப்படி நீங்க தேர்தலில் குழந்தைகளை வச்சு பிரச்சாரம் பண்றது நியாயமா, சட்டப்படி இது குற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அந்த மனுவில் கேட்டிருக்கிறாங்க. இதை உடனே அன்னைக்கு இருந்த நீதிபதிகள், தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், விஜய் அவர்கள் குழந்தைகளை பயன்படுத்தியிருக்காரா இல்லையா, அது சட்டத்திற்கு புறம்பானதா இல்லையா அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக யார் இதுக்கு பதில் சொல்லணும்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் GR சுவாமிநாதன் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய குடும்ப மருத்துவரே விஜய்க்கு ஓட்டு போட்டதாக, அவங்க பேத்தி சொல்லி ஓட்டு போட்டதாக நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக சொன்னார். அதுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு சோசியல் மீடியாவால ஒரு மாநிலமே போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவர் சொன்னார். அப்போ ஓப்பனா சொல்ல போனா நீதிபதிக்கே இதுல ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சரி, ஓகே, ரைட், நீதிபதிக்கு ஒப்பீனியன் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் இல்லையா. தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது 7 ஜூலை 2026 அவங்களுடைய வாதத்தை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அதுல 2வது பக்கத்துல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகளை தேர்தல் பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா, அது குறித்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5/2/2024 நாங்க ஒரு பிரஸ் ரிலீஸை, அதாவது இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் ஒரு பிரஸ் ரிலீஸை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எல்லா கேண்டிடேட்டுக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அதுல நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறோம், குழந்தைகளை தேர்தலில் எந்த வகையிலுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்த வகையிலுமே அப்படிங்கிறதா அது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அதாவது ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை கையில நீங்க துண்டறிக்கை கொடுத்து தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்றதோ, இல்ல மேடைகளில் பேச வைக்கிறதோ, இல்ல வீடியோ காட்சிகளை வெளியிடுறதோ, இப்படி எதுலையுமே நீங்க குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் அந்த வழக்குல தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான சர்க்குலர். ஸோ அப்போ ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு வந்த வழக்கே இதை பத்தி தான். அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சர்க்குலரை எல்லாத்துக்குமே பொது வெளியில கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம். இது ஒரு மேண்டேட்டரியான விஷயம். அதுக்கு பிறகு யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு யாரெல்லாம் தேர்தல் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரஸ் ரிலீஸ் போகும். இது 5/2/2024 கொடுக்குறாங்க. விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி 2024 இருக்கு பார்த்தீங்களா, அப்போ கட்சி ஆரம்பிக்கிறதாக அறிவிக்கிறாரு. அஃபீஷியலா செப்டம்பர் 2024 தான் அவர் கட்சியை ரெஜிஸ்டர் பண்றாரு. ஸோ அப்போ விஜய் கட்சி அப்படிங்கிறது ஒரு ரெஜிஸ்டர் பார்ட்டி. ஒரு ரெஜிஸ்டர் பார்ட்டி இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில மேண்டேட்டரி இருக்கு. அதுல
அது குறித்து அந்த 5/2/2024 சர்க்குலர் ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. அந்த சர்க்குலரை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். குழந்தைகளை தேர்தலில் எந்த வகையிலும் ஏன் பயன்படுத்தக்கூடாது, எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவா இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல 21 ஏப்ரல் 2026 YMCA மைதானத்துல சென்னையில நடந்து இல்லையா, அந்த கூட்டத்துல ஒரு வெளிப்படையா பேசினாரு. என்ன பேசினார் அப்படின்னா, வீட்டுல வந்து கிண்டர் ஜாய் கேட்டு குழந்தைகள் அடம் பிடிக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க அம்மா, அப்பா, மாமா, சித்தப்பா, பெரியம்மா எல்லாத்திட்டையும் விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி நீங்க அடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்படையா குழந்தைகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். ஒரு பாசத்தால, அதாவது விஜய் மாமா அப்படின்னு பாசமா இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் கரிஸ்மாட்டிக்ல மூழ்கி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அந்த நந்தனம்ல வந்து ஒரு 55 நிமிஷம் அவர் பேசியிருக்காரு. அந்த 55 நிமிஷத்துல 40 நிமிஷம் 30 செகண்ட்ல இருந்து 41 நிமிஷம் 34 செகண்ட், கிட்டத்தட்ட 1 நிமிஷம் 34 செகண்ட் இது குறித்து அவர் தெளிவா பேசியிருக்காரு. அந்த வீடியோ ஊர் முழுக்க இருக்கு. நீங்களே போய் கூகுளில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல அவர் பேசுனது அப்படியே ஆதாரம் இருக்கு. ஸோ அப்போ விஜய் அவர்கள் குழந்தைகளை தேர்தலில் பிரச்சாரம் பண்றதுக்கு, சோசியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்றதுக்கு, இல்லை வீட்டில் தொந்தரவு பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் குழந்தைகளை வந்து இன்புட்ஸா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இது மட்டும் இல்லாம ஏப்ரல் 24, 2026, அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு தேர்தல் முடிஞ்சிச்சு. ஏப்ரல் 24ஆம் தேதி எல்லா பத்திரிகையிலும் என்ன வந்துச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு பர்சன்டேஜ் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி செய்தி வந்தப்ப அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்விட் போடுறாரு. அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து ட்விட் போடுறாரு. அந்த ட்விட்ல அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய டீட்டெயிலா ஒரு விஷயத்தை எழுதுறாரு. எழுதும்போது கடைசி பேராகிராஃபுக்கு முன்னாடி பேராகிராஃப்ல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா, குறிப்பாக நம் குடும்பத்தினரை வழிநடத்திய என் குட்டி நண்பா நண்பீஸுக்கு என்னுடைய, அதாவது உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றியும் சொல்லி ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்லும் போது அவங்கள ஓட்டு போட வச்ச குழந்தைகள், அந்த குடும்பத்தை சார்ந்த குழந்தைகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறார். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா மே 4, 2026 ரிசல்ட் வந்த அன்னைக்கு திரும்பவும் வந்து விஜய் அவர்கள் ஒரு ட்விட் போட்டிருக்காரு. அது இந்த ட்விட் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர்ல இருக்கு. அதுல வந்து இந்த வெற்றிக்கு என்னென்ன காரணம்னு பட்டியலிடுறாரு. அதுல ஒரு பேராகிராஃப் எழுதாரு. ஏராளமான காரணிகள் இருந்தாலும் குடும்பத்தையே தங்கள் அடர் அன்பால், அதாவது அடம் பிடிக்கிற விஷயத்த அடர் அன்புன்னு சொல்றாங்க, வழிநடத்திய குழந்தை செல்வங்கள் தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணிகளில் ஒன்றாக மாறி நிற்கின்றனர். குழந்தைகள் தான் அந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத வந்து அவரே ஒத்துக்கிறார். ஸோ இது இல்லாம பதவி ஏற்கிற அன்னைக்கு, அதாவது 10 மே 2026 அன்னைக்கு அவர் ஒரு டீட்டெயிலா வந்து அந்த ஃபங்க்ஷனே நடக்குது கவர்னர் தலைமையில. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 43 நிமிஷம் அந்த ஃபங்க்ஷன் வந்து மொத்தமா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கும் அந்த ஃபங்க்ஷன் மொத்தமும் யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பாருங்க. அதுல 2 மணி நேரம் 55 நிமிஷம் 23 செகண்ட்ல விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் யாருக்கு நன்றி சொல்றாரு அப்படின்னா, இந்த வெற்றிக்கு காரணம் குழந்தைகள் தான், குட்டி நண்பா நண்பீஸுக்கு அவர் நன்றி சொல்றாரு. ஸோ அப்போ விஜய் அவர்கள் 4 இடத்துல முதல்ல குழந்தைகளை அடம்பிடிக்க சொல்லி, குழந்தைகளை தேர்தலுக்கு பயன்படுத்த சொல்லி, அவருக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய குழந்தைகள் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை ட்விஸ்ட் பண்ணி தேர்தலில் பயன்படுத்த அவர் முயற்சி பண்றாரு. சோசியல் மீடியாலேயோ எதுலையோ பயன்படுத்துறாங்க, வீட்டில் புலம்பி அழ சொல்றாங்க. இதுல இன்னொரு அடிஷனலான தகவல் என்ன அப்படின்னா, இவர் இப்படி பேசுறாரு நந்தனத்துல 21ஆம் தேதி. இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு இரவுல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இன்ஸ்டாகிராம்ல வீடியோக்கள், குழந்தைகள் அழுது விசிலுக்கு ஓட்டு போட சொல்லி புலம்புறாங்க. குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து டார்ச்சர் பண்றாங்க, சாப்பிட மாட்டேன்னு மிரட்டுறாங்க. இந்த வீடியோக்கெல்லாம் எதர்ச்சியா வந்த வீடியோக்கள் இல்ல, இதெல்லாம் திட்டமிட்டு ரூட் மாஃபியாக்களால விஜயினுடைய சோசியல் விங்கால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 12 பக்கம் கம்ப்ளைண்ட், அது முழுக்க முழுக்க ஆதாரம். அதுல வீடியோ ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட 19 வீடியோக்களை நேரடியாக டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எப்படியெல்லாம் குழந்தைகள் இது மாதிரியான கேம்பெயின்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, இது வந்து சீட் பண்ணப்பட்டது. பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைகளை வச்சு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணோம்னா எல்லா குழந்தைகளும் அது மாதிரி வீடியோ போடுவாங்க. ஸோ அந்த ட்ரெண்டை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க 21ஆம் தேதி நைட்டுக்கு மேலே அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்ல வந்து ப்ரூஃப் பண்ணப்படுது. இந்த வழக்குக்கு அந்த ரிப்போர்ட் பயங்கரமான மெட்டீரியலை கொடுக்குது. ஸோ அப்போ 21ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகளை அழுது இது பண்ணி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட சொல்லி இந்த டிராமா நடந்துச்சு பார்த்தீங்களா சோசியல் மீடியாவில், இது எல்லாமே வந்து குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்துறதுக்கான எல்லா விதமான ஆதாரமும். இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சர்க்குலரை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 14 வருஷமாக பாம்பே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்குல தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக பாம்பே உயர்நீதிமன்றம் குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்துறது குறித்து நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் செப்டம்பர் 16, 2014 அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரி, சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், இது இல்லாமல் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். என்ன அனுப்பிச்சிருக்கிறோம்?
அதாவது இந்த குழந்தைகளை தேர்தலில் எந்த காரணத்தை கொண்டு எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம், அது தப்பு அப்படின்னு நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே கோர்ட்டு, பாம்பே கோர்ட்டு செப்டம்பர் 30, 2014 என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, ஓகே ரைட்டுங்க, நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க, அதையும் மீறி குழந்தைகளை பயன்படுத்தினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான விளக்கத்தை வந்து 7 அக்டோபர் 2014 கொடுக்குறாங்க. அதில் சொல்றாங்க, சஸ்பென்ஷன் ஆர் வித்ட்ரா ஆஃப் த ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் பண்ண பார்ட்டி, அந்த பார்ட்டியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ற மாதிரி, அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை வித்ட்ரா பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு பார்ட்டிக்கு வந்து இப்போ விசிலு சின்னம் இருக்கு பார்த்தீங்களா, தாவேக்காவுக்கு, இது குழந்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, த எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆக்ட் 1968 ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் பேராகிராஃப் 16A ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது கட்சியினுடைய அந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அங்கீகாரம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, குழந்தைகளை தேர்தலில் பயன்படுத்தினால் கட்டாயம் அந்த கட்சியினுடைய சின்னமோ இல்லை அந்த கட்சியினுடைய அங்கீகாரமோ ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தேர்தல் ஆணையம் நினைத்தால். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மெட்ராஸுக்கு வாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட மனு முழுக்க முழுக்க குழந்தைகளை பயன்படுத்தினதை பற்றி தான். அந்த மனு தீவிரமான விசாரணைக்கு பிறகு தேர்தல் ஆணையம் திரும்பவும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாம், குழந்தைகளை பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது முதலாக நீதிமன்றம் விஜய் அவர்களுடைய வெற்றியையும் அவர் கட்சி செய்த செயலையும் ஒரு கொஷனை துவங்கி இருக்கிறாங்க. இந்த துவக்கம் அப்படிங்கிறது இத்தோடு நிற்காது, இது மிகப்பெரிய விளைவுகளை விஜய்க்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பல லீகல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது எங்க போய் முடியலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, விஜயனுடைய கட்சி அங்கீகாரமே இல்லை விசில் சின்னமே வந்து ரத்து செய்யும் அளவுக்கு போற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. எப்ப இது போகும் அப்படின்னா, நீதிமன்றம் இதை தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினாங்க, தேர்தல் ஆணையம் அதுக்கு முறையா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு இதை வந்து சீரியஸான விஷயமா எடுத்தா இது நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.